வெல்கம் டு கனியாரி டிசைன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சுகர் பீட் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து சீவிங் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ சீவிங் த்ரெட்டை எடுத்துக்கலாம், அப்படின்னா நைலான் த்ரெட்லையும் பண்ணலாம். பட் நான் வந்து என்னோடய ப்ளவுஸ் ஒர்க்லேயும் சரி, கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, நான் காட்டன் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்பயும் போல் நம்ம சீவிங் த்ரெட்டுக்கு வந்து சுகர் பீடுக்கு நம்ம இது வரைக்கும் நம்ம த்ரெட் ஒர்க் வந்து பார்த்துருப்போம். ஸோ த்ரெட் ஒர்க்கில் நம்ம த்ரெட் நீடில் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பீட்ஸ் நீடில், ரெண்டுமே அயன் நீடில். நான் ஜஸ்ட்டு பைப்பிங் வந்து இதில் ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், இதோட ஹெட் பார்ட் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். தின்னாக இருக்கிறதா நம்ம ஜாஸ்திக்கும் சுகர் பீட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ வச்சுட்டு இப்போ நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணுறதுனால இந்த த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த த்ரெட் யூஸ் பண்ணும்போது பேலன்ஸ் எப்பயுமே நம்ம நீடிலுக்கு உங்களோட ரிங் ஃபிங்கர் ஓகேங்களா. பாருங்கள் நான் நீடிலோட எப்படி பிடிச்சிருக்கேன், நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவேன். இதில் வந்து இந்த ரிங் ஃபிங்கரை வச்சு நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இது எப்பயுமே இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ போல் ஒரு மாதிரி நான் போட்டுருக்கேன். ஸோ இந்த லைன் தான் நம்ம இப்போ சுகர் பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினர் இருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாக லோட் பண்ணி உங்களால் ஸ்டிச் பண்ண முடியுது. ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட் 2 பீடாக எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன், லோட் பண்ணியும் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு பீடு, ரெண்டாவது பீடு கையை வச்சு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி எடுத்து நான் வந்து பண்ணிக்கிறீங்களா. ஸோ த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்டிச் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுவோம். ஸோ நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இப்படியாக நம்ம ஸ்டிச் பண்ணாமல் அதில் ஒரு பீடை வந்து லோட் பண்ணிட்டு அந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம பண்ணணும், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ நான் த்ரெட்டை வந்து எடுத்து 2 வந்து இந்த ரிங் ஃபிங்கரால் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இப்படி என் கை நான் புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணிவிட்டு அந்த பீடு எங்கே முடியுதோ அது வரைக்கும் நான் ஃப்ரேம் கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து இழுக்கிறேன். இப்படி இழுக்கும் போது எனக்கு டைட் ஆயிரும். ஸோ அந்த பிளேஸில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துடுறேன் ஓகேங்களா. ஸோ அகைன் 2 பீடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுகர் பீடு எப்பயுமே நம்ம 2 பீடு தான் ஸ்டிச் பண்ணணும், அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ நான் 2 பீடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் கீழே இழுத்துக்கிறேன். இப்படி இழுத்துட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கேப் இருக்காது. இப்போ பாருங்கள் இந்த 4 பீடுக்கு எதுக்காச்சும் கேப் இருக்கான்னு சொல்லிட்டு, ஸோ கேப் இல்லாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ நான் 2 பீடாக நான் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி 2 பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் 4 பீடு இப்படி லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 4 பீடு வந்து லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 பீடுமே ஸோ இப்போ நான் வந்து 4 பீடு வந்து நான் லோட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள் என் கையில் வந்து 4 சுகர் பீடு இருக்குது. ஸோ 4 சுகர் பீடுமே என்னுடைய ரிங் ஃபிங்கரில் தான் நான் இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த கையை மட்டும் நான் பாருங்கள் நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, ஸோ நான் 2 பீடை மட்டும் கையை வச்சு புஷ் பண்ணுறேன். பேலன்ஸ் பண்ணிட்டு கையிலே இப்படி பிடிச்சிக்கிறேன். இந்த இடத்துல பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டை வந்து டைட் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு காமிச்சிருப்பேன், இப்போ ஃபோக்கஸோடு காமிக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா நான் நடுவில் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து புரியாமல் கூட போகலாம். ஸோ அதனால் கண்டினியூஸாக பாருங்கள். திரும்ப நான் கீழே இழுத்துட்டு ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4 பீடு வச்சுருந்தோம் இல்லைங்களா. இப்போ நீடில் எத்தனை பீடு லோட் பண்ண முடியுமோ அத்தனை பீடு வந்து நான் லோட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் கண்டினியூஸாக நான் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அப்படியே இதே மாதிரி தான் இந்த கையில் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கணும் எப்பயுமே ஓகேங்களா. ஸோ நான் அந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். 2 பீடை லோட் பண்ணிவிட்டு என் கையால் இப்படி புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணிவிட்டு 2 பீடை மட்டும் நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன். பேலன்ஸ் எல்லாமே பாருங்கள் என் கையில் தான் நான் பிடிச்சிருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும் போது பீடு எதுவுமே மேலே இப்படி நிற்காது, இப்படி கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் தான், கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப 2 பீடு, 2 பீடுக்கு மேலே எதுவுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு குட்டியாக ஒரு லாக்கு ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் பீடு பாருங்கள் எங்கேயாச்சும் கேப் வந்திருக்கான்னு பாருங்கள். ஸோ எங்கேயுமே கேப் வந்திருக்காது. ஸோ எப்படி ஃபினிஷிங்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணணும். இதிலே நம்ம இப்போ 3mm பீடு இல்லைனா 4mm பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே பார்க்கலாம். இப்போ சுகர் பீடு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு பக்கத்தில் இப்போ 4mm வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ 4mm பீடுனது ஒன்றும் இல்லை, சுகர் பீடோட கொஞ்சம் பெரிய சைஸில் நம்மளுக்கு இருக்கும். இதில் 2mm இருக்குது, 2.5mm இருக்குது, 3mm இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம
வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது இதுவுமே சிங்கிள் பீடாக எடுத்து தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லைன் மேலே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். த்ரெட்டை எடுத்துகிட்டு பேக்கில் கொடுத்துட்டு இப்படி ஒரு பீடு தான் லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? சுகர் பீடு வந்து நம்ம 2 லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பட் 4mm பீடு வந்து நம்ம சிங்கிள் பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். 3mm சிங்கிள் பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பீடு வந்து லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு பீட். ஸோ இதுவுமே நம்மளுக்கு கேப் இல்லாமல் வரணும். ஸோ இந்த 4mm நம்ம நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேலன்ஸை வந்து எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம சிங்கிள் பீடாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணியிருக்கேன் நீடிலில். நோட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி புல் பண்ணி ஒன்றா பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பீடை வந்து லோட் பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸை கையில் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி ஒரு ஸ்டிச் அகைன் ஒரு பீடு வந்து அதுவாக நம்மளுக்கு போகாது எண்டு வரைக்கும். ஸோ நம்ம கையை வச்சு இப்படி புஷ் பண்ணணும். புஷ் பண்ணால் தான் நம்மளுக்கு போகும். ஸோ சம்டைம்ஸ் இந்த பீடு வந்து இப்படி ஒட்டி இருக்கும். ஸோ ஒட்டி இருந்தால் அப்படியே ஸ்டிச் பண்ணிடாதீங்க. உங்கள் கையை வச்சு இப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டு ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பெஸ்ட்டை தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள். தேங்க்யூ.